வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற திருக்கோயில் அரியலூர் மாவட்டத்தில் கோவிந்தபுத்தூர் என்கின்ற ஒரு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத கங்காஜடேஸ்வரர் பாடல் பெற்ற சிவன் கோயில் தான் பார்க்க போகிறோம். திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு முன்னாடி இந்த அரியலூர் போகிற இந்த பைபாஸில் லெஃப்ட் எடுத்து அப்படியே ஒரே ரோடு தான், ஜெயங்கொண்டம் சிதம்பரம் வரைக்கும் போகும். இந்த ரூட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுமார் ஒரு 60 கிலோமீட்டர் பயணிச்சோன்னா கைகாட்டி அப்படிங்கிற ஒரு இடம் வரும். நான் ஆக்சுவலாக அதை தாண்டி போயிட்டேன். அதனால் யூட்டர்ன் எடுத்து இப்போ லெஃப்ட்டு திரும்ப போகிறேன். இங்கேருந்து சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் இதே ரோட்டில் அப்படியே பயணித்தோன்னா நம்ம கோவிந்தபுத்தூர் அடையலாம். முத்துவாஞ்சேரி அப்படிங்கிற இடத்த தாண்டி இந்த ஊர் வரும். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற ஒரு அருமையான கோவில். இப்போது கோவில் இருக்கிற ஏரியா நெருங்கிட்டோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா நமக்கு கோவிலை அடையலாம். கிபி 980களில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இது. உத்தம சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிந்தபுத்தூர் நியாய விலைக்கடை நமக்கு இங்கே தெரியுது. அதுக்கு எதிர்த்தாப்பில் நம்ம கோயிலை பார்க்கலாம். நான் வந்த நேரம் ஒரு 11:30 மணி காலையில். ஆனால் கோயில் பூட்டப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரேஷன் கடையில் போயிட்டு விசாரித்தேன், கோயில் திறப்பாங்களான்னா இங்கே ஒரு கால பூஜை தான் நடக்குது, காலையில் ஐயர் பூஜை பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்ற பிரதோஷம், சிவனுக்கு உகந்த நாட்கள், இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கூட்டம் வரும் போல். மீதி நேரத்தில் இந்த கோயில் இப்படி பூட்டி தான் இருக்குது. அப்புறமா பக்கத்தில் ஒரு வீட்டை காட்டி அங்கே போய் கேளுங்க, அவங்க தகவல் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வீட்டில் போயிட்டு கேட்கும்பொழுது அங்கே திரு ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். நான் திருச்சியிலேருந்து வரேன் சார், இந்த கோயிலை பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்லும்பொழுது அப்புறம் போயிட்டு இந்த கோவிலில் சாவியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தார். கோயில் சுவரில் மெய்க்காவலர் நம்பர்னு ஒன்று கொடுத்துருந்தது. அந்த நம்பர் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் நம்பர் தவறானதுன்னு வந்தது. அதனால் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே திரு ரமேஷ் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மொபைல் நம்பருக்கு அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரும் தகவலை சொல்லலாம். அப்போ கோயிலை அவங்க திறந்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கோவிலை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். நல்ல வேளை அவர் ரமேஷ் அவர்கள் இந்த கோயிலை திறந்து, மூலவர் பிரகாரம் மட்டும் திறக்க முடியல, வெளியிலேருந்தே சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மன்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயில் பற்றிய நிறைய வரலாறு சொன்னார். இப்போ நாம் பார்க்குறது அர்ஜுன தீர்த்தம். கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த தீர்த்த குளம். மகாபாரத போருக்கு முன்னாடி அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாசுபதாஸ்திரம் பெற்ற தலம் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கூறப்படுது. கோயில் நுழைவாயிலுக்குள்ளே வந்த உடனே 2வது பிரகார ஏரியா பார்க்குறோம். அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சோம்னா நம்ம முதல் பிரகார ஏரியா இது. இந்த கோவிலில் சோழர்கள், பாண்டிய மன்னர்கள் மற்றும் விஜயநகர பேரரசு மன்னர்களின் கல்வெட்டுகள் காண முடியுது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு இருக்குது. இது எங்கே போகிறதுங்க? இது தஞ்சை பெரிய கோயில், கங்காடேஸ்வரம் கோயில். முதல் பிரகாரத்தில் ஒரு அறையில் சுரங்கப்பாதை காண முடியுது. கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயிலுக்கெல்லாம் போகிற மாதிரி சொல்கிறாங்க. நவகிரகங்கள் இடதுபுறம் இந்த அறையை பார்க்கலாம். அருமையான ஓவியமாக இருக்குது. இந்த கல்வெட்டுகளிலும் மற்றும் இந்த தேவார பாடல்களை கவனித்தோம்னா இந்த ஊர் விசய மங்கை அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. இந்த கோவிலுடைய தல வரலாறு சிற்பங்கள் 2010 இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது வடித்து வச்சுருக்காங்க. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அந்த தல வரலாறு கேள்விப்படும் பொழுது இந்த ஊருக்கு கோகரந்தபுத்தூர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. புராண காலங்களில் காமதேனு பூலோகத்திற்கு சாபம் பெற்று சிவனை வழிபட்டு அப்புறம் விமோசனம் அடைஞ்சதாக சொல்லுவாங்க. அப்படி இந்த தலத்தில் காமதேனு ஒரு புற்றுக்கு பால் சொரிந்ததாகவும், அந்த இடத்துல ஒரு பலாமரமும் இருந்திருக்கு, அது மேலே நாகம் இருந்திருக்கு. அதனால் இந்த தலவிருட்சம் பலாமரம் சொல்லுவாங்க. அந்த காரணத்தினாலேயே கோகரந்தபுத்தூர் என்கின்ற பெயர் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மருவி கோவிந்தபுத்தூராக மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்திரதேவனும் தன்னுடைய சாப விமோசனத்துக்காக இந்த தலம் வணங்கியதாக கூறப்படுது. இந்த கோயிலில் மட்டும் தெய்வானை வள்ளி சமேத திருமுருக பெருமான் தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு. வேறு எந்த கோயிலையும் நான் இது மாதிரி பார்த்ததில்லை. ராமர் இல்லையா? ராமர், அம்பாள், ஆஞ்சநேயர் இருக்கார் பக்கத்தில். ஆஞ்சநேயர், ராமர், கண்டிப்பாக. மூலஸ்தானத்தை சுற்றி வரும் முதல் பிரகார காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா சிவன் கோயில்கள்லேயும் இருக்கிற மாதிரி மற்ற பரிவார தெய்வங்கள், சப்த மாதர்கள், அதுக்கப்புறம் திருமுருக பெருமான், தட்சிணாமூர்த்தி, பிரம்மதேவன், சண்டிகேஸ்வரர், துர்கை அம்மன், இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. கோவில் சுவற்றில் சில ஓவியங்கள் பார்க்க முடியுது. ரொம்ப கிளியராக தெரியல.
நவகிரகத்துக்கு இடதுபுறம் இருக்கும் அந்த சுரங்கப்பாதை அறை அது. இந்த பகுதி பலா மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததுனால தல விருட்சம் வந்து பலா மரமாக கருதப்படுது. கோயிலுக்குள்ள வில்வ மரமும் இருக்குது. 1942 உருவாக்கப்பட்ட கோயில் மணி. 1942. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில். இதெல்லாம் வந்து நாம் காக்கப்பட வேண்டிய சின்னங்கள். அது மட்டும் இல்லாமல் இது பாடல் பெற்ற சிவன் கோவில். இந்த தலத்துடைய மற்ற சிறப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து நாம் இங்கே இருக்கிற இறைவன் இறைவியை வழிபடும் பொழுது திருமண தடைகள், கல்வி மேம்படும், தொழில் மேம்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நிலவுது. முற்காலத்தில் 6 கால பூஜைகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 4 கால பூஜையாக மாறிச்சு. இப்போ மக்கள் வந்து ரொம்ப வராதனால ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்குது. காலையில் 6 to 8க்குள்ளே நடக்கும் போல். அதே மாதிரி மாலை 5 to 7 மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி தோணுது. கோயிலுடைய அந்த 2வது பிரகாரம் தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். திரு ரமேஷ் அவர்கள் மிகவும் சிரத்தை எடுத்து இந்த கோயில் பராமரிப்பு பணிகளுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. பாசினாலான படி கற்கள்ங்களா அது? கோயிலுடைய நுழைவாயிலில் பாசி கற்களை வச்சு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. அர்ஜுனரால் உருவாக்கப்பட்ட அர்ஜுன தீர்த்தம் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது. திரு ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. அவரால் இன்றைக்கி இந்த கோயிலை நல்லபடியாக தரிசிக்க முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.